2019 மார்ச் 3. இந்த நாள் முக்கியம் இல்லை, இந்த வருஷம்தான் முக்கியம். ஏன்னா இன்னொரு வருஷத்தில் நம்ம சூப்பர் பவர் ஆக போகிறோம்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாற்றம் இன்னும் வரவே இல்லை. அதே சூரிய உதயம், மறைவு, கூட்டமான ரயில் நிலையங்கள், குப்பை நிறைந்த சாலைகள் எதுவுமே மாறலை. ஒரு வழியாக மாற்றம் வந்துச்சு. ஆனால் அதை நம்ம கனவுலையும் நினச்சி பார்க்காத ஒரு மாற்றம். எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்புன்னு எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிது. மனுஷங்களுக்குள்ளே இருந்த மிருகம் சுதந்திரமாக வெளில வந்து நடமாடிச்சு. அதோட வெறிக்கு அப்பாவி மனிதர்கள் பலியாக ஆரம்பித்தாங்க. நம்ம ஊரை இதுன்னு எல்லாரையும் பயத்தில் உரைய வச்சுது. அமெரிக்காவில் ஒரு மேதாவி கண்டுபிடிச்ச ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டால் என்ன மாதிரி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலையை போச்சு. ஆனால் எங்களோட பசி தேவை மட்டும் போகவே இல்லை. அதனால் சுய வேலை வாய்ப்பை தேட ஆரம்பித்தோம். வாழ்க்கை இருட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, வெளிச்சமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இருட்டாக இருக்க வாழ்க்கையில் வெளிச்சம் வந்து திருப்பியும் இருட்டாகிறப்ப தான் வாழ்க்கையோட உண்மையான வழி புரியும். எப்போ வேலை இல்லாதவங்களும் அதிகமானாங்களோ கூடவே குற்றங்களும் அதிகரிச்சுது. குற்றங்கள் அதிகரிக்க காவல்துறையால் அது கூடவே சேர்ந்து வளர முடியலை. குற்றங்கள் பெருகிட்டே போச்சு. குற்றவாளிகளை பிடிக்கிற பொறுப்பை பப்ளிக்கான எங்ககிட்ட ஒப்படைச்சாங்க. உயிரிடனோ அல்லது பிணமாகவோ பிடிச்சி தரவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என ஆரம்பித்தாங்க. என்ன மாதிரி வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அது மறுவாழ்வு அமைச்சுது. நான் இது வரைக்கும் 9 கொலைகள் பண்ணியிருக்கேன். பல பேர் உயிரை காப்பாற்றிருக்கேன். நாளைக்கும் பல பேரோட உயிரை காப்பாற்ற போகிறேன். என்னோட 10வது கொலை மூலமாக. நான் இது வரைக்கும் கொண்டவங்கெல்லாம் ரூத்லெஸ் கில்லர்ஸ், சைக்கோபாத்ஸ், பீடோஃபில்ஸ். நாளைக்கு நான் கொல்ல போகிறவனும் அப்படி தான். அவனை நான் கொலை பண்ணுறதுக்கு I'll get $50,000. எனக்கு துப்பாக்கி பயன்படுத்துறதை விட கத்தி பயன்படுத்துறது தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு மனுஷனோட கடைசி சில நொடிகளை பார்க்குற வாய்ப்பை கத்தி மட்டும்தான் தரும். அதில் அவன் பண்ண குற்றங்களுக்கு வருத்தப்படுறானா இல்லையாங்கிறது எனக்கு தெரிய வரும். ஆனால் இறக்கமற்ற குற்றவாளிகளை துப்பாக்கி பயன்படுத்தி கொள்றதுல தப்பே இல்லை. இந்த நாள் முழுசாக என்னோட குற்றவாளியை பின்தொடர்ந்து போகிறதுலே போச்சு. அவனோட எல்லா பழக்க வழக்கமும் எனக்கு இப்போ தெரியும். அவனோட நிழல் கூட இந்த அளவுக்கு அவனை பின்தொடர்ந்து போயிருக்குமாங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா நிழல் வரும் வெளிச்சத்தில் மட்டும்தான் பின்தொடரும். நான் அவனை இருட்டிலையும் பின்தொடர்ந்தேன். அவனுக்கு இப்போ அவனை பற்றி தெரிஞ்சதை விட எனக்கு நிறையவே தெரியும். இந்த நாள் தான் என்னோடய வாழ்க்கையோட அடுத்த ஒரு மாதத்தை தீர்மானிக்க போகிற நாள். என் வாழ்க்கையோட அடுத்த ஒரு மாதம் சொர்க்கமா இல்லை நரகமானு தீர்மானிக்க போகிறது இந்த தோட்டாவோட பாய்ச்சலில் தான் முடிவாக போகுது. ஒரு உயிரை கொள்கிற உரிமை யாருக்குமே இல்லை. ஆனால் அதே உயிர் இன்னொரு உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறப்ப அதை கொள்றதுல தப்பே இல்லை. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு உயிரை கொள்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த நாட்டை திருத்தணுன்னா கலப்படுங்கிறது தான் ஒரே வழி. பயணிக்கிற பாதை இருட்டாக இருக்கோ வெளிச்சமாக இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை. போய் சேர்ற இடம் புனிதமாக இருக்காங்கிறது தான் முக்கியம். என்னோட 10வது கொலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். சத்தம் இல்லாமல். இந்த மாதிரி பல கலையை தொடர்ந்து அறுத்துக்கிட்டே தான் இருப்பேன் நாடு திருந்துற வரைக்கும்.